பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியின் தொடக்க விழாவின் போது தென்கொரிய அணி தவறுதலாக வடகொரியா என அறிமுகப்படுத்தப்பட்ட சம்பவத்திற்கு ஏற்பாட்டாளர்கள் மன்னிப்பு கேட்டுக் கொண்டுள்ளனர். செயின் நதிக்கரையில் ஒவ்வொரு நாட்டு போட்டியாளர்களும் படகுகளில் அணிவகுத்து சென்ற போது இந்த தவறு நிகழ்ந்தது. தென்கொரியா அணி கடந்து செல்லும் போது வடகொரியாவின் அதிகாரப்பூர்வ பெயரான கொரிய ஜனநாயக மக்கள் குடியரசு என நிகழ்ச்சி அறிவிப்பாளர்கள் பிரெஞ்சு மொழியிலும் ஆங்கிலத்திலும் தவறாக அறிமுகப்படுத்தினர். எனினும் வடகொரிய விளையாட்டாளர்கள் அணிவகுத்து சென்ற போது அந்நாட்டின் பெயர் சரியாக உச்சரிக்கப்பட்டது. அறிவிப்பில் நிகழ்ந்த கோளாறு தொடர்பில் ஏமாற்றம் தெரிவித்த தென்கொரிய விளையாட்டுத்துறை அமைச்சர் அது குறித்து ஏற்பாட்டுக் குழுவிடம் புகார் அளிக்கப்படும் என்றார். அனைத்துலக ஒலிம்பிக் மன்றமும் IOC அச்சம்பவத்திற்காக தென்கொரியாவிடம் வருத்தம் தெரிவித்துள்ளது. இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு கொரிய தீபகற்பம் வடகொரியா தென்கொரியா என இரண்டாக உடைந்ததிலிருந்து இரு நாடுகளுக்கிடையில் பதற்றம் நீடித்து வருகிறது. தென்கொரியா இம்முறை 143 போட்டியாளர்களையும் வடகொரியா 16 விளையாட்டாளர்களையும் பாரிஸுக்கு அனுப்பி வைத்துள்ளன.